விஜய் வந்து அவரோட பிளான் சக்ஸஸாக முடியணும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டு தெரிவிங்க. காவேரி வந்து நிவின்க்கு ஃபோன் பண்ணிட்டு உங்களை விஜய் வந்து வர சொன்னார், உங்ககிட்ட ஏதோ பேசணுமாமா அப்படின்னு சொன்னதுனால நிவின் இருந்துக்கிட்டு சரி காவேரி நான் இப்போ உடனே கிளம்பி விஜயை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. காவேரி வந்துட்டு நிவின் அப்படியே நானும் வரேன், என் வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா நானும் உங்களோட வந்துருவேன்ல அப்படின்னு சொன்னதுனால நிவின் வந்து காவேரியை பிக்கப் பண்ணிட்டு விஜய் பார்க்கறதுக்கு போறாங்க. விஜய் வந்து நிவினை பார்த்ததுக்கு அப்புறம் வாங்க நிவின் உள்ள, உங்ககிட்ட தான் நான் பேசணும்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட சொன்னேன். நான் ஒரு விஷயம் வச்சிருக்கேன், அதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா பசுபதியை கூடிய சீக்கிரத்துல பிடிச்சிடலாம். சொல்லுங்க விஜய், நான் எதுவா இருந்தாலும் நான் பண்றதுக்கு ரெடி தான், உங்களுக்காக நான் ஹெல்ப் பண்றதுக்கு நான் எப்பவோ ரெடி அப்படின்னு சொன்னதுனால விஜய் வந்துட்டு ஏய் காவேரி, அந்த பசுபதி வீட்டு பக்கம் தான் நம்மளோட ஆஃபீஸோட ப்ராஜெக்டும் போய்கிட்டு இருக்கு, அதனால நீ என்ன பண்ற நிவினையும் சேர்த்து கூட்டிட்டு போங்க. அங்க போனதுக்கு அப்புறம் பசுபதி வந்து வீட்டுல இருக்கிறாங்களா இல்லையாங்கிறது ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. பசுபதி வந்து அந்த வீட்டுல கண்டிப்பா இருக்க மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன், எங்கேயோ தலைமறைவா இருக்கிறாரு, அது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அதனால அவங்க வீட்டுல கண்டிப்பா சிசிடிவி கேமரா வச்சிருப்பாங்க, அதை எடுத்து செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா வெண்ணிலா வந்து மொட்டை மாடியில இருந்து கீழே விழுந்த வீடியோ அதுல இருக்கும். அந்த வீடியோ ஆதாரத்தை நீங்க எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா இதை நம்ம பப்ளிஷ் பண்ணிடலாம். பசுபதி வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு எப்படி இருந்தாலும் வெளியில வரதான் செய்யணும். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து போலீஸ் பார்த்துட்டாங்க அப்படின்னா என்னை வந்து தேடாது, அந்த பசுபதியை தான் தேட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அந்த டைம்ல நான் வெளியில வந்து பசுபதியை எங்க இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நான் தேடி கண்டுபிடிச்சிடுறேன். இதுதான் ஒரு நல்ல ஐடியா, நீங்க உங்களால பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நிவின் இருந்துகிட்டு சூப்பர் ஐடியா விஜய், கண்டிப்பா நாங்க செஞ்சு முடிக்கிறோம், ஆனா ஒண்ணு, நாங்க குமரன் அண்ணாவையும் சேர்த்து கூட்டிட்டு போகவா? விஜய் வந்துட்டு குமரன் வந்தாங்க அப்படின்னா நீங்க தாராளமா கூட்டிட்டு போங்க, அதை பத்தி எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நிவின் வந்து குமரனுக்கு ஃபோன் பண்ணிட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. நிவின் கண்டிப்பா நான் வரேன் நிவின், என்னோட கடையை அவன் அடிச்சு உடைச்சான்ல, அவனை எல்லாம் சும்மாவே விடக்கூடாது, கண்டிப்பா அவனைய பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அங்க இருந்து கிளம்புறாங்க. குமரன் போயிட்டு கங்கா கிட்ட, கங்கா எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால நான் கடை வரைக்கும் போயிட்டு வரேனே அப்படின்னு சொன்னதும் கங்கா வந்துட்டு அதுதாங்க மெஷினும் இல்ல, அப்புறம் உங்களுக்கு என்ன கடையில வேலை? குமரன் வந்து மனசுக்குள்ளேயே அச்சச்சோ இவகிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோமே, இவ இப்ப என்ன சொல்ல போறானே தெரியலையே, சரி ஏதாவது ஒரு பொய் சொல்லிட்டு போக வேண்டியதான் அப்படின்ட்டு, இல்ல கங்கா எனக்கு வெளியில வேலை இருந்தானே சொன்னேன், ஏங்க அந்த பசுபதியோட விஷயத்துல திருப்பி நீங்க போகாதீங்க, இல்லைன்னா நம்மளையெல்லாம் உயிரோடையே விடமாட்டான் போல, நம்ம கடையை எப்படி அடிச்சு உடைச்சிட்டான் பாத்தீங்களா? நீ ஒன்னும் பயப்படாத கங்கா, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீ பார்த்து பத்திரமா உன் உடம்ப பார்த்துட்டு ரெஸ்ட் எடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அங்க இருந்து வெளியில கிளம்புறாங்க. மனசுக்குள்ளேயே அப்பாடா எப்படியாவது கங்கா கிட்ட போய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம், அது போதும். விஜய் வந்து ஆபீஸ் ஸ்டாஃப்க்கு ஃபோன் பண்ணிட்டு இங்க பாருங்க, இப்போ காவேரி கிளம்பி அந்த சைட்டை பாக்கறதுக்காக வருவா, ஆனா ஒண்ணு, காவேரிக்கு வந்து எங்க இருக்குன்னு தெரியாது அந்த சைட்டு, அதனால நீங்க தான் கூட்டிட்டு போகணும், ஆனா பசுபதி கண்ணில் மட்டும் சிக்காம பத்திரமா போயிட்டு வரணும். சார் சார் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார், கண்டிப்பா அந்த பசுபதி உங்க கண்ணில் சிக்க வைக்கிறனா இல்லையான்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நிவின் குமரன் எல்லாருமே வந்து அந்த சைட்டுக்கு போறாங்க. காவேரி வந்து அந்த சைட்ல சும்மா செக் பண்ற மாதிரி நின்றுட்டு இருக்கும் போது பின்னாடி திரும்பி பார்க்கும்போது பசுபதி வீடு பூட்டிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, அப்போ பசுபதி வந்து இங்க இல்ல அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு நிவின் கிட்ட போயிட்டு, நிவின் அங்க பாரு பசுபதி வீடு வந்து பூட்டி தானே இருக்கு. ஆமா காவேரி, இப்ப என்ன பண்றது, நம்ம அவன் வீட்டுக்கே போயிட்டு சிசிடிவி கேமரா எடுத்துடலாமா விஜய் சொன்ன மாதிரியே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் காவேரி இருந்துகிட்டு சரி வாங்க நிவின் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்க போறாங்க. நிவின் வந்து வீடு சுத்தியும் பார்த்துட்டு இருக்கும் போது ஒரே ஒரு ஜன்னல் மட்டும் ஓபன்ல இருக்கு. இவங்க என்ன பண்றதுனே தெரியாம சரி நம்ம அந்த ஜன்னல் வழியா இருந்து எட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கும்போது வெண்ணிலா அவங்க மாமா உள்ள உட்கார்ந்துருக்கத பார்த்துட்டு நிவின் வந்து பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. நிவின் வந்து குமரன் கிட்டயும் காவேரி கிட்டயும் இங்க பாருங்க உள்ள வந்து வெண்ணிலா மாமா உட்கார்ந்துருக்காங்க, ஆனா கை வாய் எல்லாத்தையுமே வந்து கட்டி போட்டிருக்காங்க, அவங்களால பேச முடியாதுன்னு நினைக்கிறேன், இப்ப நம்ம அவங்களை பிடிச்சோம் அப்படின்னா உண்மை என்னங்கிறது வெளியில வந்துரும்ல. காவேரி இருந்துகிட்டு இப்ப என்ன பண்றது நிவின், நாம கண்டிப்பா இந்த பூட்டை உடைச்சுதானே ஆகணுமே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும் போது குமரன் இருந்துகிட்டு கண்டிப்பா உடைச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பூட்டை உடைச்சு உள்ள போறாங்க. வெண்ணிலா மாமா கையில கட்டி இருந்த
கயிறை வந்து கழட்டி விட்டுட்டு, ஆமா நீங்க என்னத்துக்கு இங்க இருக்கீங்க, யார் உங்களை வந்து கடத்திட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னதும் வெண்ணிலா அவங்க மாமா இருந்துகிட்டு, நல்ல வேலை நீங்க வந்தீங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வாய் தண்ணி கொடுங்களேன், நான் சாப்பிட்டு 4-5 நாள் ஆச்சு, இன்ன வரைக்கும் ஒரு வாய் தண்ணி கூட குடிக்கவே இல்லை, ப்ளீஸ் தயவு செய்து எனக்கு எடுத்துட்டு வரீங்களா. காவேரி போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வந்து வெண்ணிலா அவங்க மாமாக்கு கொடுக்குறாங்க. நிவின் இருந்துகிட்டு, இங்க பாருங்க சார், நீங்க கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுங்க, எதுவா இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு வெண்ணிலா அவங்க மாமா போயிட்டு சோஃபால உட்கார்றாங்க. வெண்ணிலா அவங்க மாமா வந்துட்டு, தயவு செய்து எல்லாரும் இங்க இருந்து கிளம்பிடலாம், அந்த பசுபதி வந்தான் அப்படின்னா திருப்பி என்னை பிடிச்சி உட்கார வச்சிருவான், அதனால இங்க இருந்து கிளம்புறது தான் பெட்டர், வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்க இருந்து கிளம்புறாங்க. காவேரி வந்து விஜய்க்கு ஃபோன் பண்ணிட்டு, ஏங்க நீங்க ஒன்று சொன்னீங்க, ஆனா இங்க வேற மாதிரி நடந்துச்சுங்க, நாங்க சிசிடிவி கேமரா எடுக்கலாம்னு சொல்லிட்டு போனோமா, அந்த பசுபதி வீட்டுல ஒரே ஒரு ஜன்னல் மட்டும்தாங்க திறந்திருந்தது, நான் போயிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வெண்ணிலா அவங்க மாமா வந்து உள்ள உட்காந்துருந்தாங்களா, நாங்க பூட்டெல்லாம் உடைச்சிட்டு உள்ள போயிட்டு வெண்ணிலா மாமாவை கையோட நாங்க கூட்டிட்டு வரோங்க. விஜய் வந்துட்டு, அப்பாடா எப்படியாவது பசுபதி கிடைக்கலனாலும் வெண்ணிலா அவங்க மாமா கிடைச்சாங்களே, நம்மளுக்கு அது போதும், சரி கூட்டிட்டு வாங்க, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், நான் இப்ப போனை கட் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு கட் பண்ணிடுறாங்க. எல்லாருமே கெஸ்ட் ஹவுஸ் ரீச் ஆனதுக்கு அப்புறம் விஜய் வந்துட்டு வெண்ணிலா அவங்க மாமாவை பார்த்துட்டு, ஆமா உங்களுக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்குதுங்களா, உங்க வெண்ணிலா வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெண்ணிலாவை தானே கவனிச்சுக்கணும், ஆனா உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம நீங்க எங்கேயோ கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது வெண்ணிலா அவங்க மாமா இருந்துகிட்டு, தம்பி நான் வந்து எங்கேயோ கிளம்பி போகல, என்னைய பசுபதி வந்து கடத்திட்டு போயிட்டான். இதை கேட்டதும் எல்லாத்துக்குமே பயங்கர அதிர்ச்சி. விஜய் இருந்துகிட்டு, ஆமா அந்த பசுபதி வந்து தப்பே பண்ணலன்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லா சொல்லிக்கிட்டு இருக்கான், அப்புறம் எதுக்குங்க உங்களை தேவையில்லாம கடத்திட்டு போய் வைக்கணும், அதான் தம்பி எனக்குமே தெரியல அப்படின்னு சொன்னதும் விஜய் இருந்துகிட்டு, உங்களுக்கு தெரியாமலாம் இல்ல, வெண்ணிலா கூட மேல இருந்து கீழே விழும்போது நீங்களும் அவ கூட தான் இருந்திருக்கீங்க, அங்க என்ன நடந்துச்சு உண்மை சொல்லுங்க. வெண்ணிலா அவங்க மாமா வந்து மனசுக்குள்ளேயே போச்சு, இப்ப நம்ம உண்மை சொல்ற நிலைமைக்கு வந்துருச்சு, விஜய் வேற என்ன நினைப்பாருன்னு தெரியலையே, அந்த பசுபதி வேற நம்மளை வந்து மிரட்டி வச்சிருக்கானே, இப்ப என்னதான் சொல்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது, ஏங்க நான் உங்ககிட்ட தாங்க பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க எந்த ஒரு பதிலுமே சொல்லாம அப்படியே நின்றுட்டு இருக்கீங்க, நீங்க எங்களை நம்பி சொல்லுங்க, நான் எதுவா இருந்தாலும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்களை நான் காப்பாத்தி விட்டுருவேன். தம்பி அந்த வெண்ணிலாவை மேல இருந்து கீழே விழுந்தால அவ வந்து சூசைட் பண்ணிக்கல, இந்த பசுபதி தான் மேல இருந்து கீழே தள்ளிவிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னதும் எல்லாத்துக்குமே பயங்கர அதிர்ச்சி. அப்புறம் ஏன் நீங்க வந்து உண்மை சொல்லாம கம்முனே இருக்கீங்க, அந்த பசுபதி தாங்க என்னை வந்து மிரட்டி வச்சிருக்கான், உண்மை வெளியில சொன்னேன் அப்படின்னா உன் குடும்பத்துல இருக்கவங்க யாரையுமே உயிரோட விட மாட்டேன்னு சொல்லிட்டு சொன்னாங்களா, அதுக்கப்புறம் குமரன் தம்பியும் வந்துட்டு வீடியோ எடுத்தாங்களா, எங்கேயோ நான் வந்து உண்மை சொல்லிடுவனும் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி என்னைய கடத்திட்டு போயிட்டு அவங்க வீட்லயே கட்டி போட்டாங்க தம்பி, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, நல்ல வேலை இவங்கெல்லாம் வந்து என்னை காப்பாத்தி விட்டாங்க. விஜய் இருந்துகிட்டு, அப்போ நடங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு உண்மை எல்லாத்தையும் சொல்லலாம் அப்படின்றாங்க. வெண்ணிலா அவங்க மாமா வந்து போலீஸ் கிட்ட உண்மை சொல்லுவாங்களா என்னங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனல்ல பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.